அல்லாஹ்வுக்கு கேட்பது போல கேட்கிறதுனா என்ன அர்த்தம்? எங்கிருந்து அழைத்தாலும் அல்லாஹ்வுக்கு கேட்கும். எத்தனை பேர் அழைத்தாலும் ஒரு நேரத்தில் அல்லாஹ்வுக்கு கேட்கும். எவ்வளவு குறைந்த சத்தத்தில் அழைத்தாலும் அல்லாஹ்வுக்கு கேட்கும். அழைக்க வேண்டிய விஷயத்தை மனசுக்குள்ள உருப்போட்டால் கூட அல்லாஹ்வுக்கு கேட்கும். அப்ப அல்லாஹ் கேட்பது போல இவர்கள் கேட்கிறார்கள் என்று நம்புகிறார்களா, அல்லது மனிதன் கேட்பது போலத்தான் கேட்பார்கள் என்று நம்புகிறார்களா? இறந்து போனவர்கள் அழைக்கிறார்களே, ஒவ்வொரு ஆளா கியூல விட்டு யாரும் அழைக்கிறது கிடையாது. ஒரு நேரத்தில் ஆயிரக்கணக்கான பேர் அழைப்பார்கள். ஒரு நேரம் குறைந்த சத்தத்தில் அழைப்பார்கள், உரத்த சத்தத்தில் அழைப்பார்கள். அந்த கோரிக்கை நிறைவேறுமா நிறைவேறாதாங்கிறது இரண்டாவது டாபிக். அடிப்படை எங்க வந்து விடுகிறது என்று சொன்னால், கேட்கக்கூடிய அந்த பண்பு சமீஅ என்ற அல்லாஹ்வுடைய அந்த பண்பு அல்லாஹ்வுக்கு இருக்கிற மாதிரியே இவர்கள் மகான்கள் என்று யாரை பற்றி நினைக்கிறார்களோ அவர்களுக்கும் இருக்கிறது. அல்லாஹ் கேட்கிற மாதிரி தான் இவர்கள் கேட்பார்கள். எவ்வளவு பெரிய கூட்டத்தில் இருந்து லட்சக்கணக்கான பேரை கூப்பிட்டாலும் அது அவருக்கு ஒரு நேரத்தில் கேட்கும். அப்ப எல்லா விஷயங்களையும் ஒரு நேரத்தில் கேட்கக்கூடியவராக யார் இருக்கிறா? இறந்து போனவர்கள் இருக்கிறார்கள் என்று அவங்க நம்புறாங்க. அவங்கள்ட்ட போய் நம்ம கேட்கலாம், அவங்க அல்லாஹ்விடத்தில் வாங்கி தருவார்கள் என்றெல்லாம் அவங்க சொல்லி இருக்கிறார்கள். மறுத்தார்கள், அதுக்குரிய ஆதாரத்தை காட்டுவோம். அப்ப இறந்தவர்களை அழைத்தல் என்று வரும் பொழுது அவரை மனித இடத்தில் வைத்து நம்ம அழைக்கிறோமா, அல்லாஹ்வுடைய இடத்தில் வைத்து அழைக்கிறோமா? அதே மாதிரி அவருடைய பார்க்கும் திறன், பார்க்கும் அல்லாஹ்வுக்கு பசீர், பார்க்கக்கூடியவன் என்ற பண்பு இருக்கிறது. அல்லாஹ் பார்க்கிறன்னு என்ன அர்த்தம்? இருட்டில் பார்ப்பான், வெளிச்சத்துல பார்ப்பான், தடை இருந்தாலும் பார்ப்பான், திரை இருந்தாலும் பார்ப்பான், லட்சத்தையும் பார்ப்பான், கோடியையும் பார்ப்பான், அனைத்தையும் பார்ப்பான். எந்த விதமான வித்தியாசம் இல்லாமல் எல்லாத்தையும் சமமா அவன் பார்த்து விடுவான். ஆனால் மனிதன் பார்க்கிறன்னு என்ன அர்த்தம்? ஒரு நேரத்தில் ஒண்ணுதான் பார்க்க முடியும், நிறைய பார்க்க முடியாது. இப்ப இறந்தவர்களை அழைக்கிறார்களே, அவங்களுக்கு என்ன மாதிரியான பார்வை இருக்குன்னு அழைக்கிறாங்க? அல்லாஹ் மாதிரி பார்வை இருக்கிறது. அல்லாஹ் எப்படி ஒரு நேரத்தில் எங்க இருந்தாலும் பார்ப்பானோ, இங்க இருந்துகிட்டு கூப்பிட்டா கூட அவர் நம்மளை பார்ப்பார். அப்ப இங்க இருந்து கூப்பிட்டாலும் பார்ப்பாரு, மதுரையில இருந்து கூப்பிட்டாலும் பார்ப்பாரு, திருச்சியில இருந்து கூப்பிட்டாலும் பார்ப்பாரு, அமெரிக்காவில இருந்து கூப்பிட்டாலும் பார்ப்பாரு. உலகத்தில் எங்க எந்த மூலையில் இருந்து கூப்பிட்டாலும் அவர் பார்ப்பாரு. இந்த மாதிரியான பார்வை ஒரு மனிதருக்கு இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் இணை வைப்பு. அல்லாஹ்வுக்கு இருக்கிற மாதிரியான கேள்வி அல்லாஹ் கேட்கிற மாதிரி தான் இவர் கேட்கிறார், எந்த டிஃபரெண்டும் கிடையாது என்று கருதினால் அப்ப அல்லாஹ்வுடைய இடத்தில் தான் வைக்கப்படுகிறது. நேரடியா தருவாரா வாங்கி தருவாராங்கிற டாபிக் நாங்க வரல, அப்புறம் வருவோம் அதுக்கு. முதல்ல இந்த கேட்கிறது எங்க வச்சிருக்கிறீங்க, எந்த இடத்தில் வைத்திருக்கிறீங்க? அல்லாஹ் கேட்கிற மாதிரி அவர் கேட்பாரு. அதுல அத்தனையும் பிரித்தறிவார். அல்லாஹ் பிரித்தறிகிற மாதிரி என்ன செய்யறாரு? லட்சம் பேர் ஒரு நேரத்தில் கத்தினார்களே, ஆனால் இவன் இதை கேட்கிறான், அதை கேட்கிறான், அதை கேட்கிறான், அதை கேட்கிறான் என்று அல்லாஹ் எப்படி பிரித்து புரிந்து கொள்வார்?